ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் சூசக தகவல். இலவசங்கள் வளர்ச்சி இல்லை, வெறும் கவர்ச்சிதான். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதுச்சேரியில் ஆவேச பேச்சு. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் விழிப்புணர்வு வாக்கத்தான். பெண் வாக்காளர்கள் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்க தேர்தல் துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடு. புதுச்சேரியில் தொழில் புரட்சி ஏற்படுத்த புதிய திட்டங்கள் அமல். மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வரும் மார்ச் மாதம் 15 அல்லது 16ஆம் தேதி வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான ஆயுத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 26, 27 தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி வந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமை செயலர், காவல்துறை இயக்குநர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளை சந்தித்து பேசினர். பின்னர் புதுச்சேரிக்கும் வந்து இங்குள்ள அரசு அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்தனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதேபோல் தலைமை தேர்தல் ஆணையர்களின் கேரள பயணம் முடிந்த நிலையில் 2 நாட்களுக்குள் மேற்கு வங்கத்தில் தலைமை தேர்தல் ஆணையர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். அதன் பின்னர் புதுடெல்லியில் வரும் 11ஆம் தேதி சமூக ஊடக நிறுவனங்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். அதன் பின்னர் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்துதான் வரும் 13ஆம் தேதி அசாமில் பிரதமர் மோடி பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 5 மாநில சட்டசபை தேர்தலுடன் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள மக்களவை, சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்கத்தில் 5 முதல் 7 கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும், தமிழகம் உள்ளிட்ட மற்ற 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவசங்கள் என்பது வளர்ச்சி அல்ல, வெறும் கவர்ச்சிதான் என புதுச்சேரியில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். அதன்பின் ஞானியார் அடிகளார், பாரதியார், பாரதாசன், அஞ்சலையம்மாள், சுப்பையா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினார். கூட்டத்தில் பேசிய சீமான், புதுச்சேரி தமிழகத்தை பொறுத்தவரை தங்களது அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடு என்பது முற்றிலுமாக மாறுபட்டது என்றும், குறிப்பாக தங்களது தத்துவமும் கோட்பாடும் மாறுபட்டது என்றும் கூறினார். கூட்டம் கூட்டுவது என்பது அரசியல் ஆகாது என கூறிய அவர், கொள்கைதான் அரசியல் ஆகும் என தெரிவித்தார். தேசிய கட்சிகளுக்கு முன்மொழி கொள்கை, திராவிட கட்சிகளுக்கு இருமொழி கொள்கை, தங்கள் கட்சிக்கு தமிழ் மட்டும்தான் கொள்கை என தெரிவித்த அவர், சிங்கப்பூர் சிறிய நிலப்பரப்பில் கொண்ட நாடு என்றாலும் கல்வியில் உலகத்தரத்தில் 3வது இடத்தில் இருப்பதாகவும், சிறிய பகுதியான புதுச்சேரியும் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆனால் இங்கு மக்களை வாக்குவிற்கும் சந்தையாக மாற்றிவிட்டதாகவும், தமிழக தேர்வாணையம் இருப்பது போல் புதுச்சேரி மாநிலத்திற்கும் ஒரு தேர்வாணையம் உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய கடமை மக்களுக்கு உள்ளதாகவும், அதனால் மக்கள் கவனமாக வாக்களிக்க வேண்டும் எனவும் அப்போது கேட்டுக்கொண்டார். பின்னர் சீமான் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள 28 தொகுதிகளுக்கு சமமாக 14 ஆண் பெண் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கட்சி நிர்வாகிகள் வேல், செங்கோல் ஆகியவற்றை வழங்கினர்.
காங்கிரஸ் ஆண்டிருக்கு, பிஜேபி தயவோடு எங்கள் ஐயா ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம வலுவா அழுத்தம் கொடுத்தோம், மனு கொடுக்குறாப்புல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழனுக்கு இன்னொன்று தாய் நிலம். எங்க ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்க வைங்க, அது ஆகுதா இல்லையான்னு பாருங்க. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்கள் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் விதமாக தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற வாக்குத்தான் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் தேர்தல் துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தை நடத்தியது. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியின் முக்கிய நகர சாலைகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியை தேர்தல் அலுவலர் கோவிந்தசாமி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாறன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் தொழிற்புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்காக மத்திய அரசு இறுதி ஒப்புதல் அளித்துள்ளதாக துறையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தற்போது டிஜிட்டல் உலகின் முன்னணி பட்டியலில் நுழைவதாகவும் உள்ளூர் பொருளாதாரத்திற்கு கிடைத்துள்ள இது ஒரு பெரிய வெற்றியாக கருதுவதாகவும் கூறினார். உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் தகவல் தொழில்நுட்பத்திற்கான சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இது 1250 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இது புதுச்சேரியை தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கான ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுவையில் உள்ள திறமையான பொறியாளர்கள் வேலை தேடி சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு இடம்பெயராமல் தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறாமல் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குவதை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார். அரசூர் சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 40,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை வழங்கும் என்றும் இது புதுச்சேரியின் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப பட்டதாரிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மின் விநியோகத்தை நவீனப்படுத்தவும் நம்பகமான மின் சேவை உறுதி செய்யவும் 646 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக உள்கட்டமைப்பு திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்த முன்முயற்சிகள் மின்சாரத்தின் தரத்தை மேம்படுத்தவும், மின் இழப்பை குறைக்கவும், நவீன ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தவும் மற்றும் வீடுகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்களின் வளர்ந்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசின் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா தெரிவித்தார். புதுச்சேரி வக்பு வாரிய நியமனங்களை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச வக்பு வாரிய நியமனங்களில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட தலைமையகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தில் வக்பு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத இருவரை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற பிரிவுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி வக்பு வாரியத்தின் உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமைச் செயல் அதிகாரியை நியமிக்காமல் முடக்கி வைக்கப்பட்டிருந்த வக்பு வாரியத்தில் தற்போது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவசரமாக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு மாறாக பேசி வருபவரை வக்பு வாரியத்தில் உறுப்பினராக நியமிப்பது பாலுக்கு பூனை காவல் என்பது போல் அமையும் என ஆர்ப்பாட்டத்தில் விவரிக்கப்பட்டது. இத்தகைய நியமனங்களால் வக்பு சொத்துகள் அபகரிக்கப்படுமா என்ற அச்சம் முஸ்லிம் மக்களை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கண்டன உரையாற்றினார்.
ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரளாக கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சியூட்டு முழக்கங்களுடன் அமைதியான முறையில் நடைபெற்றது. இறுதியில் மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் நன்றியுரை வழங்கினார். கதிர்காமம் தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 7,22,72,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. மாரியம்மன் நகரில் குழந்தைகள் பூங்கா அமைக்கும் பணிக்கு தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் வடிகால், சுவர் மற்றும் மூடித்தாள் அமைத்தல், சேதமடைந்த வடிகால் மற்றும் ரயில்வே கால்வாய் சீரமைத்தல், கால்வாய் தாள் மற்றும் இரும்பு கிரில் அமைத்தல் போன்றவை பணிகளுக்கு பாசனத்துறை மூலம் 29,24,000 ரூபாயும், 38,10,000 ரூபாய் மற்றும் 26,50,000 ரூபாய் முறையாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாரியம்மன் நகர் மத்திய பிரிவு சாலை மேம்பாட்டு பணிக்காக மத்திய பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து 22,11,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பவிழா நகரில் புதுநகர் கால்வாய் மற்றும் புதிய தெரு 1ஆம் குறுக்கு சாலை தொடர்பான பணிகளுக்கு முறையே 49,23,000 ரூபாய் மற்றும் 43 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராகவேந்திரா நகரில் குழந்தைகள் பூங்கா அமைப்பதற்கு 86 லட்சம் மற்றும் போர்வெல் அமைப்பதற்கு 29,48,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நெசவாளர் கோட்டஸ் பகுதியில் போர்வெல் அமைப்பதற்கு 19,40,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கதிர்வேல் சுவாமி நகரில் இருந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை குடிநீர் வசதி மேம்படுத்துவதற்காக 18,32,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பல்வேறு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கரும்பு விவசாயிகளுக்கு பயிர் ஊக்கத்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. விவசாயிகள் பயிர் செய்யும் நெல், கரும்பு, பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு பண்ணை செலவினங்கள் சற்றே ஈடுகட்டும் வகையில் தொடர்ந்து விவசாயம் செய்வதற்காக ஊக்குவிக்கும் வகையில் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2024-25 ஆண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் கரும்பு சாகுபடி செய்த 346 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் என்ற விகிதத்திலும் 84,27,600 ரூபாயும், 14 அட்டவணை இன விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 11,000 ரூபாய் என்ற விகிதத்தில் 2,95,600 உற்பத்தி ஊக்கத்தொகை வரும் திங்கட்கிழமை ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகள் அனைவரும் அவர்களது வங்கிக் கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திருக்காஞ்சி கங்கவராகநதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சி கங்கவராகநதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக உற்சவம் சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றது. தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி விழாவும் நடைபெற்ற நிலையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை கங்காரத்தி நிகழ்ச்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் கங்காரத்தி நிகழ்வில் தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி விழாவும் நடைபெற்றது. நிலையில் சனிக்கிழமை மாலை கங்காரத்தி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை கங்காரத்தி நிகழ்வு சங்கராபரணி ஆற்றங்கரில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வார சனிக்கிழமை மாலை நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் விளக்கேற்றி வழிபட்டனர். முன்னதாக கங்கா ஆரத்திக்கான நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. திருக்காஞ்சி கங்கவராகநதீஸ்வரர் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணா சிவாச்சாரியார் தலைமையில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. கொஞ்சம் தள்ளி நின்னுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க.
புதுச்சேரியில் ஒரே நாளில் 5 பேரிடம் 1.75 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சைபர் மோசடி கும்பல் பற்றிய விவரங்களை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் கைபேசி எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்ததாக தெரிகிறது. எதிர்முனையில் பேசியவர் தங்களது மகன் சைபர் கிரைம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் தாங்கள் கூறும் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்பி வைக்குமாறும் மிரட்டியுள்ளனர். இதனை உண்மை என நம்பிய அவர்கள் கூறிய வங்கிக் கணக்கிற்கு 45,000 அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அரியூரை சேர்ந்த ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த போலி லிங்கை பதிவேற்றம் செய்ததால் அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 45,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. அரியூரை சேர்ந்த மற்றொருவரிடம் 23,000 ரூபாயும், புதுவை சேர்ந்த பெண்ணிடம் 48,000 ரூபாயும், கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவரிடம் 14,000 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. ஒரே நாளில் 5 பேரிடம் 1.75 லட்சம் ரூபாய் பறிக்கப்பட்டதால் புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,000 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.